ஹாய், வெல்கம் பேக் டு தியா பிரசி சேனல். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் மொசுமுசுக்கு கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொசுமுசுக்கு கீரை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ கிராமத்து சைடெல்லாம் கண்டிப்பாக இந்த கீரை பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் இந்த கீரையில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த கீரையை வச்சு நான் தோசை எப்படி செய்கிறதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கீரை பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி வேலிகளில் படர்ந்து தான் இருக்கும், செடியாக இருக்காது. இதோடைய காய் வந்து குட்டி குட்டியாக ரெட் கலரில் இருக்கும். பழம் பழுத்ததுன்னா பூ வந்து சின்னதாக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ நான் அந்த பிக்சரில் காமிக்கிறேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா பசியை அதிகமாக்கும், சளி, அந்த வாமிட்டிங், அதுக்கப்புறம் ட்ரை காஃபி இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தோசை தான் செஞ்சேன். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு வந்து இந்த கீரை நான் சிறுவாபுரி போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு பாட்டிக்கிட்ட இருந்து இந்த கீரை எனக்கு கிடச்சிது, நான் வாங்கிட்டு வந்தேன். சளி வந்து பசங்களுக்கு நிறைய இருக்குன்றதுனால இதை வச்சு நம்ம ஏதாவது ரெசிபி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கீரை பாருங்கள், இது மாதிரி சொர சொரன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி தான் இருக்கும். அதோடைய கொடிமோ அந்த காய் எல்லாமே இந்த மாதிரி சொர சொரன்னு இருக்கும். ஷேப்பு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை பவுட்ரு பண்ணி கூட வச்சுட்டு நம்ம சளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தோசைக்கு தான் ரெடி பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இதை வந்து நான் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட சீரகம், மிளகு, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல. ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோசை மாவு, இட்லி மாவு இல்லை தோசைக்கு தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுறது தான். சிம்பிளான இது தான். பட் இதில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்குது. நான் 2 days முன்னாடி வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். பட் பாப்பாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சளி வந்து வாயிலே முன்னாடி துப்பவே மாட்டா, வாயில் நல்லா சளி வருது. அதுக்கப்புறம் தான் சரி இந்த கீரையை வச்சு ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ட்ரை காஃபாக இருக்கும், ரொம்ப நாளாக இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த கீரையை வந்து நல்ல நிழலில் காய வச்சு எடுத்துகிட்டு அடுத்த தூதுவளை கீரை கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து நல்லா காய வச்சு 2 கீரையுமே சேர்த்து எடுத்துக்கோங்க. அது 2த்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு பட்டர் இல்லைன்னா நெய்யில் கலந்து 100 நாள் சாப்பிட்டு வந்தோன்னா ட்ரை காஃப் வந்து சரியாயிடும். இதை வந்து நல்லெண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் நல்லா வதக்கிட்டு துவையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டு வந்தோன்னா ஃபீவர், அப்புறமா கோல்ட் வித் ஃபீவர் இருக்கும் இல்லையா, நாக்கில் வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த டைம்லலாம் இந்த கீரை எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கீரை. கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு, பட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு கிடச்ச உடனே நான் விடலை, வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பாடி ஹீட் ஆகி நல்ல எரிச்சலாக இருக்குது அப்படின்வாங்க. மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும், நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த இலையோட ஜூஸ் எடுத்து அது கூட நல்லெண்ணெய் ஈக்குவலாக கலந்து தலைக்கு வீக்லி 2 days வந்து குளிச்சு வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும், இளநரையும் சரியாயிடும். அடுத்தது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி தோசை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இந்த கீரையில் செஞ்சு கொடுங்க. மாதத்தில் ஒரு 3 times ஆகுது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நெஞ்சு சளி பிடிக்கும். கண்டிப்பாக பசங்களுக்கு தான் அதிகமாக இதுவாகும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கீரையை வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி சைட் டிஷ் பார்த்திங்கன்னா
கார சட்னி தான் எடுத்திருக்கேன். இது கூட தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா தியா பிரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ.